Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Spring Boot applications-ல வந்து நம்ம எப்படி ஒரு dependencies add பண்றது, database எப்படி create பண்றது and table எப்படி create பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ போறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச்ல போயிட்டு ஒரு Spring Boot ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன் Spring Initializer. இதை கிளிக் பண்ணி இந்த சைட்டில் போயிட்டு நம்ம ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து மெவனை செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் ஜாவா, இதில் வந்து 1.3. ரைட். இப்போ ஆர்டிஃபிகேட்டில் வந்து ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுக்க போகிறோம். ரைட். என்ன பேர், ஏதாவது பேர் கொடுப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பேர் நாங்கள் ஸ்ப்ரிங் பூட்னே கொடுப்போம். அப்படியே கொடுப்போமே, ஸ்ப்ரிங் பூட்னே கொடுப்போம். ரைட். கொடுத்துட்டீங்கன்னா வந்து ஜாவா 17 தான் லேட்டஸ்ட் ஒன். இதில் ஜாவா 17 செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் டிபெண்டன்சிஸில் வந்து நான் வந்து வெப்புன்றதை எடுக்கிறேன். அடுத்து வந்து MySQL டிரைவர் எடுக்கிறேன். அடுத்து வந்து JPA இதை எடுக்கிறேன். ரைட். இது மூணையும் எடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணுறேன். ரைட். இப்போ டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியாச்சு, நான் ஜென்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த தான் நம்மளோட ப்ராஜெக்ட். இதை ரைட் கிளிக் பண்ணி இதை கட் பண்ணி நான் G டிரைவில் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் G டிரைவில் போட்டு இதை டிரைவில் போட்டு செய்யுங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சார், இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபோல்டர். ஓகே. இதை நம்மளோட இன்டெல் ஜே ஐடியாவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ரைட். இப்போ இன்டெல் ஜே ஐடியா முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் மிஷினுக்கு. இதை இன்ஸ்டால் பண்ண நண்பர்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இந்த எடிட்டர் தான் நல்ல எடிட்டர். நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து எழுதுறதுக்கு வந்து ஜாவா அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு வந்து நல்ல எடிட்டர்னா இதுதான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்கள் மிஷினில். ரைட். இது ஓப்பன் ஆகுது. ரைட். இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கன்ஃபிகர் பண்ணி நம்ம ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த லெவலில் நமக்கு ஈஸியாக இருக்கும் இது. இப்போ வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஃபைலில் போயிட்டு ஓப்பன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, G டிரைவில் இருக்குது. ஓகே. ஸ்ப்ரிங் பூட் அதுதான் பேர். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, G டிரைவில். இந்த G டிரைவில் ஸ்ப்ரிங் பூட்டுன்னு அப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கும். இதாக G டிரைவில் ஸ்ப்ரிங் பூட் தான் ப்ராஜெக்ட். அதை உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி. ரைட். இப்போ ஓப்பன் பண்ணிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரைட். இப்போ இந்த கீழே டிபெண்டன்சிஸ் பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்மளோட வெப்சைட் இதுதான் tutorsfunny.com. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்ப்ரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. இதில் ரீட் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் போட்டில் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறையா இருக்குது. இதில் கோர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா நீங்கள் படிக்கணும்னா ஜாவா ஃபார் பிகினர்ஸ், ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதில் போய் நீங்கள் படிச்சுக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு. ரைட். இதை ஃப்ரீயாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது இதில். ரைட். இந்த தளத்தில் இங்கே பாருங்கள் ரியாக்டோட எப்படி டெய்ல்விட் CSS யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது, இதெல்லாம் நிறையா இருக்குங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து. ஓகே. இதெல்லாம் 1 by 1 நம்ம படிப்போம் வீடியோஸில் வந்து தமிழில் வந்து. இதில் வந்து சிலது நான் ஆங்குலர்லாம் இன்ஸ்டால் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ், தமிழ் வீடியோஸ். இதில் பாருங்கள் எல்லாம் கோட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் பேசிக்ஸ் நம்ம செய்கிற நேரம் நம்ம வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் போவோம். ரைட். இப்போ கன்ஃபிகர் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த SRC மெயின் ஜாவா இதுதான் நம்மளோட மெயின் ஃபைல். ரைட். இதில் தான் நம்மளோட மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ ஜாவாவில் உள்ள மெயின் மெத்தட் மாதிரி ஸ்ப்ரிங் பூட்டில் மெயின் மெத்தட் இருக்குது. அடுத்து pom.xml. இந்த ஃபைல் வந்து நம்மளோட டிபெண்டன்சிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு அந்த மெவன் டிபெண்டன்சிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ரைட். ஓகே. நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு தேவையான டிபெண்டன்சியை போட்டுக்கலாம். தான் நீங்கள் என்னென்ன டிபெண்டன்சி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள். MySQL கனெக்டர், வெப், JPA இது 3 இருக்குங்க. இப்போ நான் வந்து இதை MySQL கனெக்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிறைய பேர் திரும்ப அந்த ப்ராஜெக்டை வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுங்கள் மெவன் MVN, சும்மா MVM டைப் பண்ணிவிட்டு MySQL அடிங்க. இப்போ உங்களுக்கு MySQL டிபெண்டன்சிஸ் மட்டும் தானே வேணும். இப்போ இந்த மாதிரி சைட்டுக்கு போவோம். இந்த MySQL கனெக்டர் ஜாவான்றீங்க பாருங்கள், ஈஸியாக வந்துச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு போவோம். இதில் வந்து நீங்கள் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் எடுக்காங்க. இதில் வந்து 1, 2, 1 இந்த இதுகளை எடுப்போம். ரைட். இதில் கீழே கொஞ்சம் இருக்கிறத எடுப்போம். ரைட். இதில் பாருங்கள் இதில் கீழே உள்ள ரைட் இதை எடுப்போம். ரைட். இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இந்த இருக்கிறது டிபெண்டன்சிஸ் இருக்குது. இந்த டிபெண்டன்சி தான் பாருங்கள் நீங்கள் அந்த
இதில் இருக்க இந்த மாதிரி இந்த டிபெண்டன்சிஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்க உங்களுக்கு அப்டேட்னு ஒரு பட்டன் ரெண்டா இருக்குது, இதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்டேட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து டிபெண்டன்சிஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி மெவன் சைட்ஸில் போயிட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எந்த டிபெண்டன்சிஸாக தான் போடணும், MySQL டிரைவர், PostgreSQL, MongoDB, எந்த டிரைவராக இருந்தால் இந்த மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு டவுன்லோட் அங்கே உள்ள டிபெண்டன்சி இங்கே கொண்டு போய் போட்டு அப்டேட் பண்ணிங்க, அந்த டிபெண்டன்சி அப்டேட் ஆகிடுவார். அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த டிரைவர்ஸ். ஓகே, இது ரொம்ப லேஸ். நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள் ரெசோர்ஸஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸ்லையும். இதில் வந்து நம்மளுக்கான MySQL டேட்டா பேஸ்ட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து தீர்மானிக்கிறது இதுதான். ரைட், இதை நம்ம எடுப்போம். ரைட், இதில் பாருங்கள் இந்த சைடை நான் வந்து கொடுத்தேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த இதை நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் டைப் பண்ண போகாதீங்க, இதை நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. ஏன்னா இது வந்து ஏதாவது ஒரு நீங்கள் சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிங்கனாவும் அது ஒர்க் பண்ணாது. ஏன்னா இது வந்து டைப் பண்ணுறது இல்லை, நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து என்னன்றது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் போன கிளாஸ்லையும். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதில் தான் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், இதில் வந்து டேட்டா பேஸில் வந்து நம்மளோட ப்ராஜெக்டை பேர் என்ன, ஸ்ப்ரிங் போட், இதை கொடுத்துருங்க. ரைட், அது போர்ட் என்ன போர்ட்டில் ரன் ஆகும், அந்த போர்ட்டை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். 8082ன்ற போர்ட்டில் இங்கே வந்து கிரியேட்ன்றதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட்ன்றதை கொடுத்துட்டேன். அடுத்தது MySQL டிரைவர். இப்போ நீங்கள் pom.xml நீங்கள் அப்டேட் பண்ணுற MySQL டிரைவர் இங்கே தான் நீங்கள் கொடுத்த டிரைவர் வந்து இந்த டிரைவர் இங்கே தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதை உங்களோட டேட்டா பேஸ் எங்கே இருக்குதுன்றதை கொடுக்கணும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் உங்கள் டேட்டா பேஸ் ரன் ஆகுது. டேட்டா பேஸ்க்கு ஒரு பேர் நம்ம கொடுப்போம், ஏதாவது ஒரு பேர். இப்போ நான் வந்து KGFன்னு கொடுப்பேன், ஏதாவது ஒரு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஒன்று கொடுங்க. ரைட், இங்கே வந்து பாருங்கள் கிரியேட் டேட்டா பேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ட்ரூனா, இப்போ உங்கள் டேட்டா பேஸ் ஒன்று இல்லாட்டி இந்த பேரில் உங்களுக்கு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதை தான் நான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி லோக்கல் மெஷினில் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுனால லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் கிரியேட் பண்ணணும். ரைட், இப்போ இது வந்து டேட்டா பேஸ்ட்டை போர்ட். நீங்கள் MySQL ஒர்க் பேட்ச் இன்னும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இது தேவை நமக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இதில் வந்து பாருங்கள் MySQL ஒர்க் பேட்சில் என்ன கனெக்ஷனில் என்ன போர்ட் கொடுத்துருக்கேன், 3306 7 கொடுத்துருக்கேன், அதனால 6 மாற்றிட்டோம். ரைட், ரைட், இதுதான் டேட்டா பேஸ் கனெக்ஷன். இது வந்து நம்மளுக்கு MySQL ஒர்க் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுறேன், என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க, அதை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துருக்கேன். நான் பாஸ்வேர்டு வந்து root123, யூசர் நேம் வந்து root கொடுத்துருக்கேன். இது JPA கான்ஃபிகரேஷன், இதில் உள்ள மாதிரியே நீங்கள் கொடுங்க. இதில் தான் நமக்கு டேட்டா பேஸில் query மேனேஜ் பண்ணுறது இந்த JPAயில் தான். ரைட், இப்போ இது இந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க அவங்க. இதை நீங்கள் இப்படியே கொடுத்துக்கிறீங்க. ரைட், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது நீங்கள் டேட்டா பேஸ் நேம், உங்களோட யூசர் கிரெடென்ஷியல் அதுகளை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட், இவ்வளோ தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். போர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், யூசர் கிரெடென்ஷியல் கொடுத்துருக்கோம். ரைட், அடுத்து ஜாவாவில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் இங்கே பாருங்க, இதுதான் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் நான் இன்னொரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். என்டிடி. இந்த என்டிடியில் தான் நமக்கு டேபிள் இருக்கும். இப்போ டேட்டா பேஸ் நம்ம வந்து என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற பேரை கொடுத்துட்டோம். இப்போ டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் கிரியேட் பண்ணுற நேரம் இங்கே நான் வந்து இந்த என்டிடிக்குள்ளே ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இந்த என்டிடின்ற பேக்கேஜுக்குள்ளே நான் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன். என்ன கிளாஸாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஏதாவது. ரைட், இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பாருங்க இந்த சைட்ஸில் வந்து என்னோட ஸ்ப்ரிங் பூட் வெப்சைட்ஸில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சேவ் ரெக்கார்ட் சேவ் பண்ணுறது. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் கொடுத்துருக்கேன். ரைட், கீழே பார்ப்போம். இந்த இருக்குது டேப். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ்க்கு போனாவே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸில் வந்து டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து ஐடியா வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செஞ்சு ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கீழே இந்த பாருங்கள் இப்போ டேபிள்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டின்றதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸில் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் இப்படி தான் ஃபர்ஸ்ட் என்டிட்டின்ற அனோட்டேஷன். இப்போ நீங்கள் அனோட்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஸ்ப்ரிங் பூட்டில் அனோட்டேஷன் பேஸ்ட் தான் போவோம். இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் என்டிட்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து டேபிள்னு சொல்லி இன்னொரு அனோட்டேஷன் இருக்குது. அதாவது டேபிள் நேம்
உங்கள் டேட்டா பேஸில் உள்ளுக்குள்ள டேபிள் வந்து என்ன நேமில் க்ரியேட் ஆக போகுது அதை நீங்கள் கொடுங்க. இப்போ எம்ப்ளாயின்ற நேமில் நான் கொடுத்துட்டேன். ரைட். அடுத்தது டேபிளுக்குள்ளே என்னென்ன காலம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்றதையும் கொடுக்கணும். ரைட். கஸ்டம் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து என்கேப்சுலேட் பண்ணப்படுது, அதாவது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம். ரைட். இதான் நம்மளுக்கு இது வந்து என்கேப்சுலேஷன் நீங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு என்கேப்சுலேஷன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் வீடியோன்னு கொண்டு வரேன். ஸோ ரைட். இப்போ ப்ரைவேட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் ஃபைவர் ப்ரைவேட். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன ஃபீல்டு நம்ம செய்ய போகிறோம், ஐடி. அப்போ அது இன்டென்ட் ஃபீல்டில் தான் வரும், இன்டென்ட் டேட்டா டைப். ஏன்னா எம்ப்ளாயி ஐடின்னு கொடுக்குறோம். ஓகே, இது வந்து இப்போ கேமல் கேஸில் எழுத பாருங்கள். கேமல் கேஸில் எம்ப்ளாயி வந்து சிம்பிளில் வருது, அது வந்து ஐடி வந்து கேபிட்டலில் போடுறோம். ரைட். அடுத்து மற்ற ஃபீல்டு என்ன போட போகிறோம், இது அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அமையுது. இது வந்து எம்ப்ளாயி நேமாக நம்ம கொடுக்குறோம், எம்ப்ளாயி நேம். ரைட். அடுத்த ஃபீல்டு என்ன கொடுக்க போகிறேன்னா இது அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு இது இந்த ஃபீல்டு வரப்போகுது எம்ப்ளாயி சேலரின்னு சொல்லி இப்போ 3 ஃபீல்டு நம்ம கொடுக்குறோம், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி சேலரி. ரைட். இது வந்து டபுளாக வருது. இப்போ இந்த மாதிரி 3 டேட்டா டைப்பை நம்ம பிரிச்சிட்டோம். ரைட். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா காலம்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ டேட்டா பேஸில் எப்படி இது கிரியேட் ஆகுன்றதை எனக்கு கொடுக்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ரைட். இப்போ டேட்டா பேஸில் எப்படி கிரியேட் பண்ண போகுதுன்னா இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி இதை வந்து மாதிரி வேற பிரிச்சுக்கிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரிக்கு அசைன் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு வந்து இங்கே வந்து ஐடின்னு சொல்லி ஒன்று கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஐடின்றதை கொடுப்போம் மேலே. ஐடி இதுதான் ப்ரைமரிக்கு பிரதிபலிக்கிறது. அடுத்து வந்து இந்த மாதிரி 3 வகையாக நம்ம வந்து ஐடிக்கு நம்ம கொடுத்துக்கணும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ப்ரைமரிக்கு, காலம் நேம். ரைட். ஐடின்ற காலத்துக்கு மட்டும். ரைட். ஐடின்றது ப்ரைமரிக்கு அசைன் பண்ணுறது, இந்த ஐடியை கொடுக்கணும். ரைட். ப்ரைமரிக்கு இந்த ஐடி வந்து ஒரு ப்ரைமரிக்கு. ரைட். அதாவது யூனிக்காக இருக்கும் ஐடி. அப்போ ஐடின்ற அனோட்டேஷனை போடுறேன், அது ஐடிக்கு, எம்ப்ளாயி ஐடிக்கு. ரைட். ப்ரைமரிக்கு அசைன் பண்ண இப்படி தான். அடுத்து வந்து கொலம்ட பேர், அதுக்கு கொலம்னு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. நீங்கள் என்ன கொலம் வந்து என்ன பேரில் கொலம் க்ரியேட் பண்ண போகிறீங்க டேட்டா பேஸ் டேபிளில். இப்போ நேம்ஸ் கொடுத்துட்டு நான் எம்ப்ளாயி ஐடின்னு இப்படி தான் எனக்கு வந்து கொலம் வந்து டேட்டா பேஸில் இருக்கணும். அப்போ எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் லென்த் ஒன்று நம்ம கொடுக்கணும். என்ன லேபிள் லென்த், அதாவது நமக்கு ஸ்டோரேஜ் இப்போ 45 கொடுப்போம் லென்த். ரைட். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குற நேரம். அதுக்கும் பாருங்கள் ஒரு அனோட்டேஷன் வச்சுருக்காங்க ஸ்ப்ரிங் பூட்டில், ஈஸியாக ஜென்ரேட் வேல்யூன்னு. அதை வந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம், ஜென்ரேட் வேல்யூ ஆட்டோன்னு சொல்லி கொடுக்குறோம். இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிறது கொடுத்துருக்கோம். ரைட். இந்த மாதிரி கொடுத்துட்டோம், சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ரைட். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட். அடுத்த நேமுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்குறத பார்ப்போம். நேம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம காலம் நேமை கொடுப்போம். இந்த காலம் நேம் அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எம்ப்ளாயி நேம்னு கொடுக்குறது நல்லோம். ரைட். இப்போ எம்ப்ளாயி நேம் ஐடி, இது வந்து ஐடிக்கு மட்டும் தான் இந்த மாதிரி 3 வகையான அனோட்டேஷனை பாதிக்கும். ரைட். ஏன்னா இது வந்து நம்ம வந்து இதை ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம், ப்ரைமரி கீ செட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரே ஃபீல்டு தான், ஒரே கொலம் நேமை மட்டும் தான் மாற்ற போகிறோம். என்ன கொலம் நேம்னு கொடுக்குறோம், எம்ப்ளாயி நேம் கொடுக்குறோம். இந்த நேமில் தான் நமக்கு வந்து டேட்டா பேஸில் வந்து கிரியேட் ஆக போகுது. ரைட். அடுத்து வந்து இது இங்கே வந்து அடுத்த சேலரி, எம்ப்ளாயி சேலரி. ரைட். இந்த ஃபீல்ட்ஸ் கொடுப்போம் எம்ப்ளாயி சேலரி. ரைட். இப்போ வந்து லென்த்தை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுப்போம். எம்ப்ளாயி நேம் கொஞ்சம் பெருசாக, லென்த் கொஞ்சம் ஒரு 100 மாதிரி கொடுத்துருவோம். ரைட். அவ்வளோதான். இப்போ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வந்து 3 கட்டமாக அதில் செய்ய போகிறோம். என்னென்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோ ஆர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், பெராமீட்டரிஸ் கன்ஸ்ட்ரக்டர், கெட் அண்ட் செட் மெத்தட், இந்த 3 விஷயத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதில். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து toString மெத்தட். அதை எப்படி செய்கிறது, இப்போ நம்ம வந்து என்கேப்சுலேஷன் செய்கிற நேரம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோ ஆர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், பெராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், கெட் அண்ட் செட் மெத்தட் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட், இந்த 3ஐயும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ரைட். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இல்லை பாருங்கள் ஜெனரேட், ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ன்றது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அவ்வளோ ஃபீல்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் எல்லாம் வந்துடும் இப்படி. அடுத்து வந்து நோ ஆர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், அதை ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் இல்லை கன்ஸ்ட்ரக்டில் வந்து செலக்ட் நன்னு கொடுத்தீங்கன்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று டிஃபைன் ஆகும். அடுத்து வந்து ரைட் கிளிக் பண்ணி
ஜென்ரேட்டில் வந்து கெட் அண்ட் செட் மெத்தடை கொடுங்க. கெட் அண்ட் செட் மெத்தட் இதை கொடுத்துட்டு இது அவ்வளோ ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துடுவார். அடுத்து கடைசியாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட்டில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க டூ ஸ்ட்ரிங் மெத்தட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் அவ்வளோ வந்துடும். இந்த அவ்வளோ விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட், இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற நேரம் இன்னும் சின்ன பிள்ளை ஒன்று இருக்குங்க. டேபிளில் வந்து நேம் ஈக்குவல்னு கொடுக்கணும். ரைட், அதனால தான் எரர் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ சரி, நீங்கள் சரியான முறையில் இந்த என்டிட்டி டிஃபைன் பண்ணி டேபிளை க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க. அப்புறம் பப்ளிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை வந்து மற்ற கிளாஸஸ்க்கு வந்து பாஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். ரைட், இந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்டடாக செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் செய்யலாம், ரொம்ப ஈஸி. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் இப்போ பார்ப்பேன் ஏதாவது எரர்ஸ் எதுவும் இருக்குதான்னு. ரைட், ப்ரோக்ராமிங் எரர் தானே. இப்போ எரர்ஸ் இருந்தால் அதை ரீட் பண்ணணும். எரர்ஸ் இல்லைன்னா பார்ப்போம். இப்போ எரர்ஸ் வராதுங்க, நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்ப்போம் என்னன்னு. ரைட், இப்போ இந்த கன்சோலில் பாருங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ரைட், இந்த டேட்டா பாருங்கள், டேட்டா பேஸ் மேலே பாருங்கள், டேட்டா பேஸ் டேபிள்லாம் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ரைட், இந்த போர்ட்டில் தான் ரன் ஆகுது. ரைட், இப்போ டேட்டா பேஸ்ன்னு பாருங்கள், நான் ஒரு சின்ன ஒரு இது ஐக்கன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இல்லை இங்கே பாருங்கள் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா சோர்ஸ் இதில் போய்ட்டு MySQLன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்க நம்ம டேட்டா பேஸ் என்ன, டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, இந்த ரன் பண்ணோன்னு இந்த கோட் அதை இங்கே ப்ரொஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எடுக்கணும். நம்ம MySQL வேர்க் பேட்சில் என்ன யூசர் நேம் கொடுத்துருந்தோம், பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம், அந்த செட்டிங்கில் அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு உங்களோட டேட்டா பேஸ் நேம் என்ன கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னா KGF இதை அப்படியே கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷனை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் பண்ணுதா இல்லையா. டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட்னா நீங்கள் கொடுத்த அவ்வளோ விஷயமும் சக்சீடாக இருக்கும். ரைட், யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, ரைட், எல்லாமே இது வந்து MySQL ஒர்க் பேட்சிலேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அப்ளை பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஓகே, MySQL ஒர்க் பேட்சில் தான் உங்கள் டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகுது, அதை வந்து இங்கே எடுக்கிறீங்க. எடுத்து அந்த உங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்கள் டேட்டா பேஸுக்குள்ளே எம்ப்ளாயின்ற டேபிள் இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த நேமில் கொலம் நேமில் க்ரியேட் ஆச்சு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி நேம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா பேஸ் அண்ட் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரூட் 1 2 3 அடிப்போம். ரைட், இங்கே MySQL ஒர்க் பேட்சில் என்ன செஞ்சிருந்தீங்க அதை தான் நீங்கள் அங்கங்கே எடுக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த கனெக்டிவிட்டியை கொடுத்து நம்ம எடுக்கிறோம். இந்த KGFன்னு பாருங்கள் இருக்குது, இதுதான் டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ரைட், ஓகே, இன்னும் லோட் ஆகுது. இந்த டேபிள் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் ரோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த உங்களோட டேபிள்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி நேம். நீங்கள் என்னென்ன நேமில் நீங்கள் காலம் க்ரியேட் பண்ணீங்க அந்த நேம்லேயே டிஸ்பிளே பண்ணி ஆயிடுச்சு. ரைட், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.